எங்க இந்த பையில ஆளை காணோம்? கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்து விட்டு இந்த பையன் உள்ள கடந்துகிட்டு என்ன பண்றான்னு தெரியலையே. ஏல ராசே, ஐயோ கடவுளே முருகா, நான் பெத்ததுக்கு ஒண்ணும் தெரியாது, பச்சை மண்ணு, அதுக்கு பாலை ஊத்தினாலும் குடிக்க தெரியாதுன்னு என்ன ஒரு கனவு கண்டேன் நானு. ஆனா விஷம் விஷம், இவ்வளோ விஷமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஏலே ஏலே, இவ்வளவு நேரம் ஒருத்தி வந்து கத்துக்கிட்டு இருக்கா, வெளியில வரானா பாரு. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு ஊட்ட விட்டு போயிட்டா, இவன் உள்ளுக்குள்ள கதவு பூட்டிக்கிட்டு கிடக்குறான். பூட்டிக்கிட்டு உனக்கு பிரச்சனை என்னடா கேட்ட? என்ன பிரச்சனையா கேப்படா? நீ இந்த கேள்வியும் கேப்ப, இன்னும் என்ன வேணாலும் கேப்ப. உன் மயம் உன் மருமவளை அடிச்சு துரத்துட்டான் ஊரே காரி துப்புது. என்ன பிரச்சனைன்னு கேக்குறியா? எப்படா நீ இந்த மாதிரி மாறின? எப்படி இந்த மாதிரி மாறின? இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்த வளப்பா? சொல்லுடா சொல்லு. ஏமா, எல்லா மனுஷனும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியே இருக்க முடியாதுமா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்காம பேசாத சொல்லிவிட்டேன். ஏய், என்னவோ ஆகட்டும்டா, என்னவோ ஆகட்டும். கட்டணவளை உன்னை நம்பி வந்தவளை கையை நீட்டி அடிக்கலாமா? சொல்லுடா. இத்தனை வருஷமா உன் அப்பா செத்து, இத்தனை வருஷமா உன் அப்பா இருக்கையில ஒரு நாள் என்னை என்னடின்னு ஒரு வார்த்தை எழுத்து கேட்டுப்பாரா? சொல்லுடா, உன்னை எதை கேக்குறேன் சொல்லு. நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல, அதனால என் அப்பா உன்னைய கேட்கல. இவள மாதிரி நீயும் பண்ணியிருந்தா இவளோட நிலைமை தான் உனக்கும் வந்திருக்கும். அப்படி என்னடா பண்ணிட்டா உன் பொண்டாட்டி? அப்படி என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டா? நீ சம்பாதிச்சு கொடுக்கறதெல்லாம் கொண்டு யாருக்கும் கொடுத்தாளா? இல்ல வீடு வீடா உட்காந்து புரண்டு பேசிக்கிட்டு நாளைக்கு ஒரு 9 வாங்கிட்டு வராளா? வீட்டுக்கு அழகா, வீட்டுக்கு அடக்கமா, வீட்டை பாத்துக்கிட்டு உன்னைய பாத்துக்கிட்டு குடும்பத்தை கட்டுமானமா தானே வச்சிருக்கா. ஊருக்கு அடங்கலனாலும் வீட்டுக்கு அடங்கணுமா? ஊர்ல உள்ளவளுக்குலாம் இவ நல்லவளா இருக்கா, வீட்டுல உள்ளவங்களுக்கு இவ எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பண்றா? அவளுக்கு நீ சப்போர்ட் வேற. என் தம்பிக்கு கல்யாணம் பண்ண நான் யார் கையிலே காலையில விழுந்து கடை வாங்கி கடனை கட்டாம போறேன். வீட்டுல இவ இருந்தானா கடன்கார வந்து இவளதான் கேட்பாங்க, உள்ளவங்க எல்லாரையுமே கேட்பாங்க. கடனை கொடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றதை விட்டுட்டு வீட்டுல உள்ளவங்களை இவ எதுக்கு பேசுறா? நம்மள நம்பி தானமா தம்பி அவன் பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு போயிருக்கான். ஆனா நம்ம இப்படி எல்லாம் பண்றோன்னு தெரிஞ்சா அவன் என்னமா நினைப்பா? என்னடா தம்பி தம்பினுக்கிட்ட பொம்பளையாளுக்குள்ள 1000 இருக்கும், அதுல நீ எதுக்குடா மூக்கு நழைக்கிற? அவன் உன்கிட்ட சொன்னானா? நீ ஆச்சு உன் அக்கா வச்சுன்னு சொல்லிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? ஐயோ, கேள்வி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தா இருடி இரு, உன்னைய வச்சுக்கிறேன் இரு. ஏடா இந்தா இன்னைக்கு அவன் சொன்னன்றதுக்காக கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்க. போனவ இன்னும் வீடு திரும்பல, எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணும் தெரியல. நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகி உனக்கு ஏதாவது விவரம் வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுவ? என்ன வருதா பாத்துக்கிறமா, என்ன வருதா பாத்துக்கிற. எனக்கு அவ மேல வர்ற கோவத்துக்கு அவ மட்டும் என் கண்ணுக்கு முன்னாடி நின்னா என்ன பண்ணுவனே தெரியாது. இப்படி போடு இப்படி போடு. இன்னும் என்னடா பண்ணுவ? இன்னும் என்ன பண்ணுவ? ஏமா, ஏதோ கோவத்துல ஒரு அடி அடிச்சுட்டேன், அதுக்காக இப்படியா? காலையில இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியலமா. ஏமா, கோவத்துல நான் அவளை அடிச்சுட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அதுக்காக எவ்வளவு வருத்திக்கிட்டேன் தெரியுமா? என்னைய நான் எவ்வளவு கலகி போனேன்னு தெரியுமா? அவளை அடிச்சுட்டோமேன்னு சொல்லி ஒரு வாய் தண்ணி குடிக்க முடியல என்னால. அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வீட்டுக்கு வர, வீட்டுல பொம்பளை இல்ல. ஒரு நிமிஷம் கல்யாணம் ஆனா இத்தனை நாள்ல ஒரு நிமிஷம் அவளை விட்டு பிரிஞ்சிருப்பனா? அவ்வளவுக்கும் அவ என்னைய பேசாத பேச்சு இல்ல, அவ என்னைய சொல்லாத வார்த்தை இல்லமா. நான் ஏதாவது ஒரு வார்த்தை அவளை சொல்லிருப்பேனா? இன்னைக்கு நான் ஏதோ அவளை அடிச்சுட்டேன்னு இப்படி ஊருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. நான் எப்படிமா கோபப்படாம இருக்கிறது? ஏண்டா உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி அவ பக்கம் ஒரு நியாயம் இருக்காதா? என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு வார்த்தை அவகிட்ட கேக்குறது? அவகிட்ட கேட்டா என்ன குறைஞ்சிருயா? உன் தம்பி பொண்டாட்டி சொன்னானே, இவ சொல்றதை கேட்டுக்கிட்டு அவளை அடிச்சல்ல, அப்ப நீ என்னடி தப்பு பண்ணன்னு நீ தானே உன் பொண்டாட்டியை கேட்கணும். அவளை அடி கொள்ளு குத்து என்ன வேணா செய்யி, உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா 4 பேருக்கு முன்னாடி எதுவும் செய்ய உனக்கு உரிமை கிடையாது. உரிமை கிடையாத? உரிமை மாமியில மறுபடி தோலை உரிச்சு தொங்கப்பட்டு வைக்கிற இருக்கட்டி பாவண்டா. அவளுக்குன்னு யாருடா இருக்கா? நம்மளை விட்டு அவ எங்கடா போவா? இம்புட்டு நேரம் ஆகுத, அவ எங்க போயிருப்பா, என்ன பண்ணிருப்பான்னு கொஞ்சம் உன்னால யோசிக்க முடியுதா? சொல்லுடா. நம்மளே கதினா அவ கிடக்குறா. காலச்சித்திர நாய் மாதிரி இந்த குடும்பத்துல உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து நான் எவ்வளவு பேசிருப்பேன், நீ எவ்வளவு பேசிருப்ப. ஆனா அவ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போனது உண்டா? இன்னைக்கு கிளம்பி போயிருக்கானா? அந்த அளவுக்கு அவ மன வேதனைப்பட்டிருக்கடா. பொம்பளைய அடிச்சுட்டா மட்டும் போதாதுடா, ஆம்பளையோட வீரம் பொம்பளைய அடிக்கிறதுல மட்டும் இல்லடா. பொம்பளை ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறானா அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணும். சாதாரணமா பொம்பளைக்கு கோவம் வந்துடாதுடா. அவ ஆள் மனசுல இருந்து அடி மனசுல இருந்து எப்ப அவ வலிச்சு அவ வேதனைய வெளிப்படுத்துறாளோ அவளோட வேதனை தான்டா கோவமா வெளியில வரும். என்னமா, என்ன புதுசா மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ராமாயணம் படிக்கிறீங்க? ராமாயணம் என்னோட நீ சொல்லிக்கடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இன்னைக்கு இருந்தாலும் அவ என் மருமவ, அவ இந்த வீட்டுக்கு மூத்த மருமவ. இந்த வீட்டுல எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு அவளுக்கு உரிமை உண்டு. இப்ப டயானாவை கேட்டதுல என்ன குறைஞ்சிடுச்சு? என்ன குறைஞ்சிடுச்சு? நம்ம பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும், அந்த பிள்ளைய இதுல இழுக்க கூடாது. வட்டிக்காரன் வந்து வாய்க்கு வந்தபடிக்க பேசிட்டு போனானே ஒரு வார்த்தை, அத்தை அக்கா கவலைப்படாதீங்க, இந்தா என் வீட்டுக்காரரை ஏதோ 5000 10,000 அனுப்ப சொல்றேன், ஏதோ எங்களால முடிஞ்சதை கொடுக்குறோம், எங்களுக்காக தானே இவ்வளவு சிரமப்பட்டீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லிருப்பாளா? உன் தம்பி அவ கழுத்துல என்னைக்கு தாலி கட்டினானோ அன்னைக்கு நீ என்ன சொன்ன?
அம்மா இனி அவனாச்சு அந்த பிள்ளையாச்சு அவங்க குடும்பத்துல நீ ஏன் யாரும் தலையிடக்கூடாது, எதுவா இருந்தாலும் என்னோட முடிச்சுக்கணும்னு சொன்னியா இல்லையா? அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு தானே நான் இத்தனை நாளா எதுவா இருந்தாலும் உன்னையே கேட்கறேன். ஊர்ல உள்ளவன் எல்லாம் சொல்றேன்டா, உன் தம்பி என்னவோ 40,000 வாங்குறானா 50,000 வாங்குறானா, நம்ம யாராவது கண்ணால பாத்துருப்போமாடா? சொல்லுடா, இந்த ₹1 அண்ணே எதுவும் கஷ்டப்படுறியா? பிள்ளைக்கு என்ன பண்ணுது? மைனி என்ன பண்றாங்க? அம்மாவுக்கு எதுவும் சோமா இல்லைன்னா இந்த என் பங்கு ₹1 கொடுப்பானடா. பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு நம்ம கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு நீ எதுக்குடா செய்யணும்? அவனுக்காக வாங்கின கடனை எதுக்கு அடைக்கணும்? நான் ஏத்துக்குவேன், நீ ஏத்துக்குவ. 3வது நபர் உன் பொண்டாட்டி, அவ எதுக்குடா ஏத்துக்குவா? அவ கேள்விதான் கேப்பா. உனக்கு 3 பிள்ளை இருக்குடா, அதை நினைச்சு பாருடா. ஆத்தான்றவ சுயநலமா இருக்க கூடாது. 3 பிள்ளைக்கும் 3 சமமா தான் இருக்கணும். ஒருத்த முதுகுலயே சுமைய தூக்கி தூக்கி வச்சா நாளைக்கு நீ முது அடைஞ்சு போயிட்டனா அது பாதிப்பு எங்களுக்கு கிடையாதுடா, உன் பிள்ளைங்களுக்கு தான். புரிஞ்சுக்கடா மடப்பயல முட்டா பயல. பொண்டாட்டின்றவ தாய்க்கு தாயா தாரத்துக்கு தாரமா இருந்து புருஷன் நல்ல வழியில போறானா, புருஷன் எப்படி இருக்கான், புருஷனுக்கு எந்த நேரத்துல எது வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யறவடா. எந்த காலத்திலயும் தாய் தாரமா மாறிட முடியாது, ஆனா தாரம் தாயா மாறலாண்டா. இன்னைக்கு நீ அவளை கோவத்துல அடிச்சுட்ட, நாளைக்கு அவ உன்கிட்ட சந்தோஷமா பேசல, ஐயோ நம்ம அவளை அடிச்சுட்டோமே பேசிட்டோமே ஒருத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டோமேன்னு உன் மனசு குத்தாதாடா குடையாதாடா? பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் அவளோட அருமை தெரியாதுடா. காலையில இருந்து அந்த பொம்பளை வீட்டுல இல்ல, இந்நேரத்துக்கு அவ இருந்தா என்னென்ன பண்ணிருப்பான்னு நினைச்சு பாரு. நீ வீட்டுல இருக்கிறதுக்கு மூச்சுக்கு 300 முறை மாமா மாமான்னு உன்னைய கூப்பிட்டு உனக்கு வித விதமா சுட்டு போட்டு உன்னைய 3 நேரமும் நல்லா சாப்பிட வச்சு உன்னைய அழகு பார்த்து வேடிக்கை பாப்பாடா. ஊருக்குள்ள பொம்பளைங்க இருக்காளுவ, புருஷன் எங்கேயோ போறான் வாரான், கை நிறைய காசு சம்பாரிச்சு கொடுத்தா போதும், அவ ஆளா உசுரோட இருந்தா போதும் சம்பாதிக்கன்னு எவ்வளோ இருக்காளுவ. ஆனா இந்த வீட்டுல இருளவ அப்படியாடா? பத்திய கிழவி அப்படியே நம்மளை பத்தி குத்தி கட்டுது. கிழவி உன் மூஞ்சில குத்த எங்கிரடி. உன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியும், நான் அதை சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு நானே அவளை என்னடின்னு கேள்வி கேட்டாலும், எம்மா என் பொண்டாட்டி என்னைய நம்பி வந்தவ, அவளை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு நீ என்னைய தான்டா சொல்லணும். எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலடா, எனக்கு பயமா இருக்குடா. 3 பிள்ளைடா, அந்த பிள்ளைகளை விட்டுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டானா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை யோசிச்சு பாடுறா. என்னடா நான் கேட்க வாய் பேசாம நிக்கிறேன். நான் என்னம்மா பேசுறது? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லுறீங்க, நான் என்ன பதில் பேசுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கோவத்துல பண்ணிட்டோமா? ஏம்மா, ஒரு மனுஷனுக்கு கோவம் வந்தா என்ன செய்வான் எது செய்வான்னு தெரியாதுன்னு நீங்க தானே சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. கோவப்படாதடா மகனே, கோவம் குடியை கெடுக்கும். ஒரு நிமிஷம் கோபம் ஒரு மனுஷன் வாழ்க்கையே அழிச்சிரும்டா. நாக்குல இருந்து வர வார்த்தையை பார்த்து பேசுடான்னு நீங்க எனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க. அந்த சொல்ல கேட்டு நான் இதுவரையும் ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட எப்போவாது கோவப்பட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? டயனா எப்போ பாரு அக்கா அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு அவளை பத்தி என்கிட்ட சொல்ல இல்லைனா நம்ம பொண்டாட்டி மேல இப்படி ஒரு அபாண்ட பழிய போடுறாங்களே. நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணா, அவ ஏன் இப்படி நடந்துக்கிறா, அவ இந்த அளவுக்கு சொல்ற மாதிரி அவ ஏன் இப்படி மாறிட்டா, அவளை ஒருத்தவங்க குறை சொல்றாங்களேன்ற ஆதங்கத்தாமா எனக்கு கோபமா மாறிடுச்சு. அந்த நேரம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அதாம்மா அவளை நான் அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்புதாம்மா. உன் வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போவாதம்மா, நான் பண்ணது தப்புமா. அம்மா என்னை மன்னிச்சிருமா. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன சாமி ஆக போகுது? ஐயோ கஷ்டப்பட்டு பிரிச்சனே, இப்படி கேள்வி டைலாகா பேசி சீக்கிரத்துல ஒண்ணு சேர்த்துருச்சே. இப்பவும் பாரு, எவ்வளோ நேரம் வந்து நான் உங்ககிட்ட பேசி நீ புரிஞ்சுக்கிட்டு ஐயோ அம்மா தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ யோசிக்கிறியே. இதையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை தனியாக கூட்டிட்டு போய் அவளை 4 அடி போட்டு ஏண்டி உன்னை இப்படி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சொல்கிறதுக்காடி நான் உன்னைய தங்க மாதிரி வச்சு தாங்குறேன், இப்படியெல்லாம் சொன்னால் யாருக்கடி அசிங்கம்னு அவளை 4 குத்துனா யார் கேட்க போறா? என்னைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில 3வதா யார் ஒருத்தர் வாராங்களோ அப்பவே அவங்க உறவு உடஞ்சி போயிடுச்சு, சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுச்சு தம்பி. அவளுக்கு நீயும் உனக்கு அவளும் எல்லா நேரத்திலும் எப்பவும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி கோவமோ தாவமோ தீட்டுக்கிட்டா போதும், வாழ்க்கையில எப்பவும் சங்கட்டம் வராது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் புருஷ முன்னாட்டிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. எதை எப்பப்ப பேசி தீர்க்கணுமோ அப்பப்ப தீர்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் நான் உனக்கு சொன்னாதான் புரியும்னு இல்லப்பா. ஊருக்கு ஒரு எடுத்துக்கிட்டா என் பிள்ளை இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா ஐயோ இவன் இப்படியான்னு ஒரு கெட்ட பேர் எடுத்துடாத சாமி. நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா கெட்ட பேர் எடுக்க ஒரு நிமிஷம் ஆகாது. அப்படியே அதை எடுத்துட்டேன்னா காலம் முழுக்க நம்ம மேல சொல்லு மாறாது. நான் அவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா, அவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவளை நான் இப்ப பாக்கணுமா? அவ எங்கம்மா இருக்கா? அவ எங்க இருக்கான்னு தெரியல சாமி. நேற்று வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்துட்டானு. ஐயோ அத்தனை நாளைக்கு என் புருஷன் மான மரியாதை போயிடுமா, என் உசுரை கொடுத்தாவது என் புருஷன் மானத்தை காப்பாத்திடுவான்னு என்கிட்ட பேசி அழுதா. யார் விட்ட பிள்ளையோ எவர் விட்ட பிள்ளையோ நம்ம பிள்ளை மானத்தை காப்பாத்த இப்படி அழுவுறாளேன்னு என் மனம் எதுங்கி நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வட்டி பணத்தை கடனை அடைக்க போய் காசு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இல்லம்மா, டயானா பேசுனதும் டயானா
எங்க இருக்கா அவ டயானா? ஐயோ அவகிட்ட முடிச்சிட்டு கழுவி இப்ப நம்ம பக்கம் திரும்புதே. ஏய் அம்மா, ஐயோ அப்பா, பசி மயக்கம் நல்ல கீழே விழுந்துட்டேன். எத்தப்பல யார் நிக்கிறது? ராசாத்தி அக்காவா? அக்கா அக்கா, ஜல்ல அக்கா, என் தங்க அக்கா, என் குட்டி அக்கா, எங்கடி போன? என் குண்டாக்கா, குண்டு குண்டு குண்டாக்கா, ஜல்ல என் தங்க, உம்மா உம்மா உம்மா. அடே அடே, இவளுக்கு கண்ணு கண்ணு கண்டு படிச்சா நடிப்பு நடிக்கிறல நடிப்பு. ஏன் டயனா டயனா, கண்ணு திறந்து பாருடி, கண்ணை திறந்து பாரு. எக்கா எக்கா எக்கா, நீ அத்தை குரல்ல பேசி அப்பப்ப அசதுவானு எனக்கு தெரியும். என் மேல உள்ள கோவத்துக்காக என்கிட்ட பேசாம இருக்காதக்கா. ஏக்கா, நான் பண்ணது தப்புதான். இனிமே நான் அப்படியெல்லாம் உன்னைய பத்தி மாமா கிட்ட எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேக்கா. இனி நான் உனக்கு செருப்பா இருப்பக்கா, செருப்பா. நான் பண்ணதெல்லாம் தப்புதா, என்னை மன்னிச்சிருங்க. இப்படி மன்னிப்பு கேட்ட நீ என்னை மன்னிக்க மாட்டேன். நான் பண்ண தப்புக்கு சாத்தாங்கமா காலில் விழுந்து காலை பிடிச்சி கதறேன். ஏய் ஏய், எட்டு கால் விடு. ஏக்கா ஏக்கா, நீ ஏன் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருக்கா, நான் அப்படி என்னக்கா தப்பு பண்ணிட்டேன்? இக்கா, நான் உன் குழந்தை மேல ஆசைப்பட்டதுக்கு காரணமே நீதான் ஏக்கா. நீ குடும்பத்தை நடத்துற லட்சணம் தான். நான் இந்த குடும்பத்துக்கு இளைய மருமலா வர்றதுக்கு ஆசைப்பட்டேன் ஏக்கா. ஆனா நான் வந்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அடிக்கலன்னு நீ கரிச்சு கட்டுக்கிட்டு இருக்க ஏக்கா. ஏக்கா, அத்தை மூத்த மருமவனு உன்னையில தலையில தூக்கி வச்சு ஆடுறதால அத்தையை நீ நம்பிடாத. அவங்க எப்ப வேணா கட்சி மாறலாம் ஏக்கா. நான் உன்னைய வேண்டா வெறுப்பா பேசுறதால நீ நானா அக்கா தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா? சொல்லுக்கா, உன் தங்கச்சி இருந்தா நீ இப்படி எல்லாம் குடும்பப்படுத்துவியே ஏக்கா? ஒரு நாள் கூட இது வரைக்கும் நீ ஆசையா சாப்பிட்டேடி என்னடி பண்ற எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? சொல்லுக்கா. எது கெல்ப்பு வேணும்னா எட்டி தங்கச்சி இங்க வாட்டி, இதை எடுட்டி, இதை அங்க வைட்டி, அதை செய்யிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா ஏக்கா? ஆனா எப்ப பாரு கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கொடுக்கலன்னு நீ எனக்கு குத்தி காட்டி பேசுறதாலதான் ஐயோ இந்த வீட்டுக்கு நம்ம சின்ன மருமவளா வந்தது அக்காவுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் நம்மள குடும்பப்படுத்தி சாவடிக்குதுன்னு உன் மேல எனக்கு கோவம் வந்துச்சுக்கா. முந்தானத்து கூட வட்டிக்காரன் திட்டுனானே, அவன் மேல உள்ள கோவத்துல நீ அவளை தானே கட்டினேன். அதான் என் ஆதங்கத்துல நான் மாமா கிட்ட கொட்டுனேன். நான் பண்ணது தப்புதான். இனிமே உனக்கும் மாமாவுக்கும் எந்த சண்டையை மூட்டி விட மாட்டேக்கா. இனிமே நான் இந்த குடும்பத்துக்கு செருப்பா கிடப்பேன். நீங்க இனி என்ன வேணா பண்ணுங்க, நான் வாயை திறக்க மாட்டேக்கா. ஊர்ல உள்ள எல்லாம் மாமா அடிச்சதுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழைய தூக்கி போடுறாங்க ஏக்கா. ஆனா மாமா என்னாலேயே அவனை அடிச்சாரு. சொல்லுக்கா நீயே சொல்லுக்கா, மனசாட்சி தட்டி சொல்லுக்கா. நீ என்னென்ன பேசுன? ஏய், என்னடா ஆச்சு இவளுக்கு? என் காலை உடடி டயனா. பாத்தியாமா, பாத்தியா, ராசாத்திய பத்தி யோசிச்சியே, டயனாவை பத்தி யோசிச்சியாமா? நமக்கு 2 கண்ணும் தாமா முக்கியம். ஒரு கண்ணு போயிடுச்சு, இன்னொரு கண்ணு இருக்குன்னு என்னைக்கும் ஒத்த கண்ணால வாழ்ந்துட முடியாதுமா. அப்படி ஒரு கண்ணை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு கண்ணை நம்ம கையை விட்டு குத்திக்கிட்டா நம்மள எல்லாரும் நொல்லையன்னு தாமா சொல்லுவாங்க. வேற வெள்ளையன் நொல்லை எனக்கிட்டு என் காலை உடடி பாவாடை டாடா வருதடி. அத்தை நிஜமா நீங்களா? அக்கா இல்லையா? ஐயோ, எனக்கு யாரை பத்தலாம் அக்கா மாதிரியே தெரியுது ஏத்த. நான் எந்த தப்பு பண்ணல, நீங்களா அது என்னைய நம்புங்க ஏத்த. ஏய், நீ பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன நீ எப்ப பாரு ராசாத்திய குறை சொல்லிக்கிட்டே இருக்க? என்ன நினைச்சிட்டு பண்ற? குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் நம்ம தான் அனுசரிச்சு போகணும். என்னது நீங்க? நான் என்ன கொத்தி சாவியா இடுப்புல செருவனை கேக்குறேனா, இல்ல சமைய கட்ட என்கிட்ட விடுன்னு சொல்றேனா? இந்த வீட்டையே அக்கா தான் அதிகாரப்பட்டது. நான் ஏதோ என் பெட்ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏதோ என் புருஷன் போன் பண்ற நேரம் எல்லாம் பேசிக்கிட்டு அந்த டிவியை பார்த்துக்கிட்டு பொழுத கழிச்சுக்கிட்டு கிடக்குறேன். அப்படி இருக்கிற என்னையே நீங்க நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே. நான் ஊர்ல உள்ளவங்கள மாதிரியெல்லாம் குடும்பத்தை பிரிச்சு எல்லாருக்கும் சண்டையை முட்டி குடும்பத்தை 2ஆ பிரிச்சா அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்ப நான் நல்ல மருமவன்னு சொல்லுவீங்களா, சின்ன மருமவன் ரொம்ப அம்சமானவன்னு சொல்லுவீங்களா? வாய்த்திருக்காம இருக்கிறதுக்காக தானே எல்லா படியும் என் மேல போடுங்க. என் புருஷன்கிட்ட நான் எதுவும் சொல்லல, போடுங்க. பாத்தீங்களா ஏத்த, அக்கா பாத்தீங்களா? என்னப்ப மாமா ஒரு அடி அடிச்சு விட்டாரு, எனக்காக அடிச்சு விட்டாரு. அதை பெரிய மலையா எடுத்துக்கிட்டு போய் ஐயோ என்னை அசிங்கப்படுத்திட்டாருன்னு ஊர்ல சொல்லுதே. என்னைய கூட பிறந்த பரப்பா நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்குமா? சரி, ஏதோ அவ மன ஆறுதலுக்காக ஒரு அடி அடிச்சிருக்காருன்னு விட்டு இருக்காதா? இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குமா? அதையெல்லாம் கேட்காம எல்லாரும் சேர்ந்து என்னைய பிடிச்சி இப்படி கத்துறீங்களே. நான் ஒரு பாவமும் அறியாத பச்சை மண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை? பச்சை மண்ணுதாம்மா, பச்சை மண்ணுதான். உலகத்துக்கே தெரியும் நீ ஒரு பாவமும் அறியாதவனு. சரிங்க, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அக்காவை தேடி கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு. இனி அக்கா இந்த வீட்டுக்கு வந்தாதான் நானும் இந்த வீட்டுல குடும்பம் நடத்துவேன். இல்லையா அக்கா மட்டும் இந்த வீட்டுல இருக்கட்டும். நான் போறேன். நான் பண்ண தப்புக்குள்ள அக்கா காலில் விழுந்து ஊருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு நான் போறேன். நான் இல்லைனால்தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இருங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இனி என் பெருசன் எப்ப வரட்டும். அவர் வந்து என்ன சொல்றாரோ சொல்லட்டும். என் பெருசன் இல்லாததால தானே இவ்வளவு கொடுமையும் நடக்குது. என் வாழ்க்கை நல்லபடியா இருந்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் ஒரு கொடுமை நடக்குமா? பாவமா, இதெல்லாம் தம்பிக்கு தெரிஞ்சா என்னமா நடக்கும்? ஏன்னா உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, நீங்க எழுந்துருமா. ஏன் எங்கேயாவது போகணும்? இது உன் வீடு, நீ எங்கேயும் போக வேண்டாம். மாமா இல்ல, நாளைக்கு நீங்களும் அக்காவும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஆனா என்னாலதான் உங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்துருவேன். அக்கா எந்த விஷயத்தை அசிங்கமா அவமானமா நினைக்கிறாங்களோ, முன்னாடி அக்காவை மாமா அடிச்சதால தானே அக்கா இப்படி கோச்சுக்கிட்டு போய் எங்கேயே கிடக்கு.
ஒரு குழந்தையாக்காக கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிச்சிட்டானே, இவெல்லாம் ஒரு பொம்பளையான அக்காவை 4 பேர் 4 வார்த்தை சொல்லிடுவாங்க தானே அக்கா இப்படி எல்லாம் பயந்துக்கிட்டு போயிடுச்சு. ஏன் அக்காவை நான் அசிக்கப்பட விட மாட்டேன். எங்க இருந்தாலும் அக்காவை கூட்டியாது அது காலை விழுந்து ஊருக்கு முன்னாடி மன்னிப்பு கேக்குறேன். குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறேன். நீங்களும் நான் ஏதோ தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. ஏம்மா மன்னிக்கலாம் ஒண்ணும் இல்லம்மா. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கும், அனுசரிச்சு தான் போகணும்னு நீயே புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நீ எங்கேயும் போய் கஷ்டப்பட வேணாம். ராசாத்தி எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அவளை நானே போய் கூட்டியாரு. வாடா போலாம். அசிங்கம் அவமானம். யாரு எதையும் சொன்ன? இவளுக்கு முன்னாடி மண்டி போட்டு ஐயோ இவ்வளவு நேரம் உங்களை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் என்னைய எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். டயனாவோட உண்மையான சுயரூபம் இனிமேதான் தெரியும். யாருன்னு காட்டுறேன்.